உண்மையா. அதாவது அப்பாவை பார்த்தா ஒரு உரிமை வந்தோன்னு அடிக்கடி சொல்லுவேன். நிறைய பேர் என்ன, அதாவது கோச்சிக்காதீங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா உங்கள் சமூகத்தில் நான் வந்து பூச்சி, நான் புழுவு, நான் மண், நான் குப்பை. அது 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 யாரோ சொல்லிட்டு போயிட்டாங்க, விட்டுருங்க, அது நமக்கு வேண்டாம். நமக்கு வேணுங்கிறது ஒன்னே ஒன்று. ரோமர் 15 சொல்றாரு, உனக்கு அப்பான்னு கூப்பிடுற சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அப்பா இங்க உக்காந்துருக்கிறாரு, அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்குறது, ஒரு பேனா வேணும்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாகவே இருக்கட்டும். ஒரு பேனா வேணும்னு கேட்குறேன்னா நான் போய் அவர்கிட்ட போய் முட்டி போட்டு கண்ணை மூடி, அப்பா டாடி ப்ளீஸ் ஹெல்ப் மீ கெட் மீ ஒன் பென் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? தயவு செய்து என்ன சொல்லுவேன்? கொஞ்சம் எங்கள் ஜென்ரேஷன் கொஞ்சம் முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பவ்யமாக மரியாதையாக போய், டாடி எனக்கு ஒரு பேனா வேணும், ஒன்று வாங்கி கொடுங்கன்னு கேட்போம். இப்போ இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? கேட்குறதே கிடையாது. கேட்குறதே கிடையாது. என்ன நேராக டாடி டேக் மீ டு தி ஷாப், எனக்கு இந்த கடைக்கு கூட்டு போங்க. போகிறது அவரை கடைக்கு வெளியே நிற்க வச்சிருவாங்க. யாரை? இங்கே இருங்க, நான் பேனா வாங்கிட்டு வரேன், அப்புறம் போய் நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்களே உள்ளே போவாங்க, பார்ப்பாங்க, எது விலை உயர்ந்த பெண்ணோ எடுத்துகிட்டு வந்து, டாடி அதுவும் பண்ண முடியலையா, ஃபோனை கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிபேல போய் என்ன பண்ணிடுறது. அப்போ யோசித்து பாருங்களேன், அவ்வளோ உரிமை இருக்கும்போது எல்லாத்தையும் வார்த்தையினால் உருவாக்கி உங்களை என்ன வந்து அவரே இறங்கி வந்து அவர் நினைக்கிறது என்னன்னா, மனுஷனை அவருடைய சாயலாக உருவாக்குமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாராம் சொல்லுங்க, இறங்கி வந்து மண்ணை எடுத்து உருவாக்கி உஃப்னு ஊதி என்ன பண்ணிடுறாரு. அப்ப யோசித்து பாருங்க, அப்ப நம்ம எவ்வளோ விசேஷமானவர்கள். அவர்கிட்ட போய் அவர்கிட்ட ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று, தாழ்மை. ஓகேவா? அந்த தாழ்மையை தான் நம்ம ஆட்கள் வேற மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. அல்லேலூயா. அதே தாழ்மையாக அவர்கிட்ட போய் நின்று, அப்பா என்னை நிரப்புங்க, முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அதுதான் அப்பாவுக்கு வேணும். சொல்லுங்க, அதுதான் வேணும். எங்க அப்பா அவர் புள்ளனா எனக்கு தராத வேற யாருக்கு கொடுப்பார்? சொல்லுங்க சொல்லுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுது கடைசியில, அதுல ஒரு பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, தேவ தூதனே ஆனாலும் அவருடைய அன்பை விட்டு, அன்பு இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. உயர்வு, வாழ்வு, தாழ்வு, மரணம், ஜீவன் எல்லாம் இருக்கட்டும், ஆனா தேவ தூதனே ஆனாலும் அப்பாவை விட்டு நம்ம பிரிக்கிறதுக்கு ஒருவராலும் முடியாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எப்படி? எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் அப்பா என் வாழ்வில் என்றும். திரும்ப சொல்லுங்க, எனக்காக என் வாழ்வில் என்று போதுமானவா.